بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: فغسل وجهه ويديه ومرفقيه وركبتيه وأطراف رجليه وداخلة إزاره في قدح ثم صب ذلك الماء عليه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. அல்லாஹ் நல்லடியார்களே, பார்வை சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சிறு நிகழ்வு ஒன்று. ஆமிர் இப்னு ரபியா அப்படிங்கக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் வீதியில் நடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டினுடைய ஒரு ஓரத்தில் மேல் கழுகி கொண்டிருந்த ஒரு சஹாபி, சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக அவர்களுடைய பெயர் சொல்லப்படும். இந்த சஹல் இப்னு ஹுனைஃப் அப்படிங்கக்கூடிய இந்த சஹாபி தங்களுடைய உடம்பை கழுகிக்கிட்டு இருக்கிறான். இதை இந்த ஆமீர் அப்படிங்கக்கூடிய அந்த சஹாபி பார்த்துட்டு போகும்போது, உடல் கட்டழகுனா இப்படி இருக்கணும், நல்ல பாடி, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாடி மாதிரி இருக்கார அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் சில ரிவாயத்துகளில் வரும் கலர்னா இப்படி இருக்கணும், கலர் ரோஜாப்பூ கலர்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி இன்றைய தினத்தில் நான் பார்த்த கலர்கள்லேயே நீந்தாப்பா சரியான அழகு அப்படின்னு அந்த எண்ணத்தோடு அந்த குளித்து கொண்டிருக்கக்கூடிய மேல் கழுகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை இந்த ஆமீர் அப்படிங்கக்கூடிய இந்த நபித்தோழர் கடந்து போகிறாங்க. அவர் கடந்து போய் முடிக்கிறதுக்குள்ளேயே சஹல் இப்னு ஹுனைஃப்ங்கிற அந்த மேல் கழுகி கொண்டிருந்த அந்த சஹாபி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அவர்களுக்கு பேச்சு மூச்சு கிடையாது. கையை தூக்கி போட்டால் கை கீழே விழுகிற அளவிற்கு உண்டான கிட்டத்தட்ட மௌத்தினுடைய கண்டிஷன் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரிவாயத்துகள் இப்படி வருது, அந்த சஹாபியை தூக்கிட்டே போயிட்டாங்க நபி இடத்துல அப்படின்னு சொல்லி. சில ரிவாயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி உண்டான ரிவாயத்துகளும் இருக்கு. ஆனால் எது எப்படியோ நபி அவர்களிடத்தில் இந்த செய்தி கடத்தப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, இவர் மேல் கழுகி கொண்டு இருக்கும் பொழுது யாராவது இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, கிராஸ் பண்ணாங்களா, யாராவது கடந்து போனார்களா? ஆமாம், இந்த நபர் போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடந்து சென்ற அந்த நபரை பற்றி சொல்லப்பட்டது. அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபி தோழரை அழைத்து வர சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபியை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இவரை பற்றி என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நினைச்சதை பற்றி கேட்குறாங்க நபி அவர்கள். கேட்கக்கூடிய வார்த்தையை பார்த்தோம்னா அப்போ அந்த ஆமீர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இவருடைய கலரை பற்றி நான் ரொம்ப, இவருடைய உடல் அந்த கட்டுமஸ்தான அந்த பாடி ஃபில்ட் அந்த உடம்பை பார்த்து நான் என்ன செஞ்சேன், பரவாயில்ல, இன்னைக்கு நான் பார்த்ததுலேயே இன்றைய தினத்தினுடைய என்னுடைய பார்வையிலேயே இதுதான் சிறப்பானது அப்படின்னு நான் என்னுடைய மனதில் நினைத்தேன் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹ்னு சொல்லியிருக்க வேண்டாமா நீங்கள்? பாரக்கல்லாஹ்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அது அவருக்கும் பிரயோஜனமாக ஆகியிருக்கும், பரக்கத்தாக ஆகியிருக்கும், உங்களுக்கும் அது போன்ற ஒரு கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கிடைத்திருக்கும் அல்லவா அப்படிங்கக்கூடிய பரக்கத்தை கொண்டு துஆ செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம்.
அதோட நிற்காம அடுத்து மருத்துவ உதவி செய்கிறாங்க. அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, அந்த ஆமிர் அப்படிங்கக்கூடிய அந்த நபித்தோழரை ஒரு பெரிய தட்டின் மீது நிற்க வைத்து அவருடைய முகத்தை கழுகச் சொன்னார்கள், அவருடைய கைகளை கழுகச் சொன்னார்கள், அவருடைய கால்களை கழுகச் சொன்னார்கள். இன்னும் அவருடைய இடுப்புக்கு கீழ் உண்டான பகுதியில் தண்ணியை ஊற்றி கழுகச் சொல்லி அந்த தண்ணீர் எல்லாம் அந்த பாத்திரத்தில் தட்டில் விழுந்திருக்கும் பாருங்க, அந்த தட்டு தண்ணீரை எடுத்து மயங்கி கிடந்த அந்த தோழரின் மீது ஊற்றியவுடன் அவர் எழுந்துச்சிட்டார். இது பிரபலமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும், அதிலும் குறிப்பாக சிஹாஹ் சித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆதாரபூர்வமான 6 கிரந்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய தகவல்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட 7 விதமான விளக்கங்களை தருவார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரொம்ப பெரிய ஹதீஸ்களை வல்லுநரும் கூட. அதே மாதிரி ஷாஃபி ஃபிக்ஹினுடைய முக்கியமான புலி அவங்களுடைய ரிவாயத்துகளை தான் உடனே என்ன செய்வாங்க, மற்ற எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பெரிய தலை சிறந்த இமாம். இவங்க இந்த ஒரு ஹதீஸுக்கு மட்டுமே பெரிய பெரிய விளக்கங்களை எல்லாம், நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். கனவான்கள் சைர் அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாக நாம் பார்த்த இந்த ஹதீஸினுடைய நிகழ்வுகளில் குறிப்பாக ஒரு மனிதனுடைய கண் பார்வை அடுத்த மனிதனை எந்த அளவிற்கு பாதிக்கும் அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய பார்வையால் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிற. அதே மாதிரி இது போன்ற கண் தாக்கம் ஏற்பட்டால், கண்ணினால் ஏற்படக்கூடிய அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு ஒரு மனிதரிடத்துல வந்தால் அதை எப்படியெல்லாம் நீக்குவது அப்படிங்கிறது சம்பந்தமான நிகழ்வுகளும் நமக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கு, இந்த ரிவாயத்துகளில் சொல்லப்பட்டு இருக்கு. இது ஆரம்ப காலத்தினுடைய நடைமுறைகள் அப்படிங்கிறதாகவும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்புறம் இதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் அப்படிங்கக்கூடிய முஅவ்விதத்தைன் அப்படிங்கக்கூடிய இந்த 2 சூறாக்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி சூறாக்கள் எல்லாம் ஓதிட்டு நாம படுத்தோம்னு சொன்னால் எந்த விதமான இது போன்ற ப்ராப்ளங்கள் வராது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் சரியான முறையில் பின்பற்றி இது போன்ற பார்வைகளினுடைய தீங்கை விட்டும் நீங்கி இருக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அடுத்தவர்களை பார்த்து ஏங்காது இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.